தங்களது நிர்வாக தோல்வியால் பொதுமக்களை இன்னலுக்கு ஆளாக்கிவிட்டு மத்திய அரசு மீது பழி போடும் போக்கை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரித்துள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காண்டிபன். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். அர்ஷினி, பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில என்ன கொடுத்திருக்காருனாக்கா, திமுகவின் மடைமாற்றம் போக்கு இனி வெற்றி அடையாதுன்னு ஒரு தலைப்பை கொடுத்து பல்வேறு தகவல்களை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காருனாக்கா, மிக்ஜாம் புயல் பாதிப்பும் போது இந்த 4000 கோடி என்ன ஆனதுன்னு பொதுமக்கள் கேள்வி எழுப்பினாங்க. ஏன்னா அந்த மிக்ஜாம் புயலுக்கு முன்னால 98% பணிகள் முடிந்ததா அமைச்சர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த மிக்ஜாம் புயலுக்கு பிறகு அதே அமைச்சர்களை வைத்து 42% பணிகள் முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப மீதம் இருக்கக்கூடிய அந்த 3000 கோடி என்ன ஆனது என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் சொல்லி அண்ணாமலை அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்காரு. அதே நேரத்துல தென் மாவட்டங்கள்ல கனமழை பெய்யறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் 5 நாட்களுக்கு முன்பே எச்சரித்திருந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாநில அரசு செய்யவில்லை. அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு மத்திய அரசின் மீது தற்போது குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்தப்போ ஏற்பட்ட ஒரு நிஷா புயல் காரணத்துல அப்போ எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னன்றதை சுட்டிக்காட்டியிருக்காரு. மத்திய அரசு, அன்றைய காங்கிரஸ் மத்திய அரசு அந்த எவ்வளவு சேதங்கள் கணக்கிடக்கூடிய அந்த பணி காலதாமதமாக தான் எடுத்திருக்காங்க. ஆனா இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மழை வெள்ளத்தை மறுநாளே மத்திய அரசு உடனடியாக களத்துக்கு இறங்கி அந்த கணக்கெடுப்பு பணியை எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த கணக்கெடுப்பு பணி முடிந்த பிறகுதான் இந்த நிவாரண தொகை மத்திய அரசு எவ்வளவு என்பது வெளியிடும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிவாரணங்கள் முன்கூட்டியே வழங்கப்பட்டிருக்கு இருந்தும் அந்த பணங்கள் எதுவும் செலவினம் செய்யப்படவில்லை என்ற ஒரு விஷயத்தையும் அண்ணாமலை சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்துல இந்த வெகு காலதாமதமாக வந்ததெல்லாம் மறைச்சிட்டு தற்போது தங்களுடைய நிர்வாக தோல்வியால் பொதுமக்களை இன்னலுக்குள்ளாக்கிவிட்டு மத்திய அரசின் மீது பழி போடும் போக்கை திமுக இனியாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இனி உங்களுடைய மடைமாற்றம் போக்கு எல்லா முறையும் வெற்றி பெறாது, பொதுமக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார் அண்ணாமலை. அர்ஷினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.